ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் பரம தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளைக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சகோதரிகளாய் நாங்கள் இணைந்து என் கர்த்தரை மகிமைப்படுத்த, அப்பா ஸ்தோத்திரம், உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் ஆண்டவரை ஜெபிக்க வைத்ததற்காய் நன்றி. இன்னும் தேவனுடைய சமூகத்துல நாங்கள் நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் அப்பா எங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. அப்பா ஸ்தோத்திரம், உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படியாய் நாங்கள் நடந்து கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீங்க பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். என் ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் யாராவது எடுத்து வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 to 12 வரைக்கும் வாசிக்கணும். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களுக்குள் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரிலின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர்கள் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னும் பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுதான் இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை. இன்னும் பரிசுத்தமாகணும் மகளே. இன்னும் தேவ சமூகத்துல நீ அமரணும். இது பத்தாது, இது போதாது. நீ ஜெபிக்கிற ஜெபம் போதாது, நீ துதிக்கிற துதி போதாது. நீ தேவனை தேடுகிற இந்த உள்ளம் இன்னும் ஆர்வப்படணும், இன்னும் உற்சாகப்படணும். அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல வந்து நீ அமரணும். நீ காத்திருக்கணும். என்னுடைய சத்தம் கேட்கப்படும் வரைக்கும் நீ காத்திருக்கணும். இன்னும் பரிசுத்தத்துல நீ நிலைத்து நிற்கணும். அபிஷேகத்தோடு நீ எழும்பணும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வந்து நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். பரிசுத்தத்தோடு தான் ஆண்டவரை ஆராதிக்கணும். பரிசுத்தத்தோடு தான் நம்ம ஜெபத்துல வந்து அமரணும். பரிசுத்தத்தோடு தான் வேதம் படிக்கணும். பரிசுத்தத்தோடு தான் கர்த்தருடைய வார்த்தையும் கேட்கணும். ஆமென். ஏன்னா நம்மளுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. எந்த மனுஷனை நம்ம வந்து என்ன சொல்றது, மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் வந்து இன்றைய நாட்கள்ல நம்மள்ட்ட பேசிக்கொண்டு இருக்கிறார். அநேக எச்சரிப்பு வருது. அநேக காரியங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுறாரு. அநேக மனிதர்கள் மூலமாய் பேசுறாரு. ஆனா எத்தனை காரியங்களை நம்ம வந்து அதை ஏற்று நடக்கிறவர்களா இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை என்று நம்ம நினைக்காதபடி இவங்க மனுஷர்கள் இவங்க சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கிறதா?
இவங்க ஒரு ஆளு இவங்க சொல்றதை நம்ம கேட்கறது எத்தனை விதத்துல நம்ம அசட்டை பண்ணிக்கிறவர்களா இருக்கிறோம், கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறோம். ஆவியானவர் வேதனையோடு இந்த காரியத்தை சொல்லுகிறார். பரிசுத்தம் போதாது மகளே என்று. பரிசுத்தம் தான் தேவ சித்தமா இருக்கிறது இன்றைய நாட்கள்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல விக்கிரகங்கள் சுயநலம் நிறைந்த இந்த பட்டணத்துல 3 வாரங்கள் இருந்தார் என்று அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நம்மளால வாசிக்க முடியும். அங்குள்ள சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை போதித்து ரட்சிப்பை சுவிசேஷமாய் சொல்லி எப்படி தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும், எப்படி அதுல அவங்க தேறி வரணும் என்பதை அவர்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் எழுதுகிற காரியம் கட்டளைகளாக சொல்கிறார். இன்னும் பரிசுத்தத்துல நீங்க பெருகணும் அப்படின்ற கட்டளையான ஒரு வார்த்தை இந்த 1ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா அற்புதமாய் வார்த்தைகளை அவர் கட்டளையாவே கொடுத்துட்டே இருப்பார். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவனா இருப்பான். ஆமென். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனா இருப்பான். இந்த 12 வசனத்திற்குள்ளாக 3 வித பரிசுத்தத்தை தேவன் இதுல எழுதி இருக்கிறார். ஆமென். 3 வித பரிசுத்தம் இருக்கு. ஹோலினஸ் இன் பர்சனல் லைஃப், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கரைபடாத படிக்கு பார்த்து கொள்ளும்படியான ஒரு பரிசுத்தத்தை ஆவியானவர் இங்க எழுதி இருக்கிறார். இன்னொன்று உறவுகளில் பரிசுத்தம், இன்டர்பர்சனல் லைஃப், ஹோலினஸ் இன் இன்டர்பர்சனல் லைஃப்ல ஒரு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக நம்ம உத்தியோகத்துல வேலை செய்யும் இடத்துல அந்த ஒரு பரிசுத்தத்தை, ஹோலினஸ் இன் ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு பரிசுத்தம் வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையின் போது நம்ம சரீரம் தான் நம்மளுக்கு தோணும்ல. அதுதான் இந்த 5ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, சரீர பாண்டத்தை நீ பரிசுத்தமாய் கனமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு. இன்னும் நம்ம சரீரத்தை கரைப்படுத்துகிற காரியத்தை விட்டு விலக முடியல. அநேக விதமான அடிமைத்தனத்திற்குள்ளாக நம்ம இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாய் முழுமையாய் இந்த சரீரத்தை ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாய் அர்ப்பணிக்க முடியல இல்ல. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். வேறு பிரிக்கப்படுதல், நம்மளுடைய சரீரம் பிரதிஷ்டை பண்ணப்படணும் தேவ சமூகத்துல அனுதினமும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. என்ன, நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் காலையில எழுந்த உடனே நம்மளுடைய கண்ணுல இருந்து காது, மூக்கு, வாய், கை, கால், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தை அத்தனையும் பலிபீடத்துல அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள்ல என்னுடைய அவயவங்கள் அத்தனையும் அர்ப்பணிக்கிறேன். இது தேவ சித்தமாய் பரிசுத்தமாய் காத்து கொண்டு நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது இதை நான் அந்த பரிசுத்தத்தோடு வரணும். நைட்டு படுக்கும் போது பரிசுத்தத்தோடு நம்ம படுக்கணும். இரவு திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னா யோசித்து பாருங்க. அந்த பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், ஆவியானவர்ட்ட உதவி கேட்கணும். அந்த பரிசுத்தத்தோடு நம்ம வாழும்படியான கிருபையை கர்த்தரிடத்துல இருந்து கேட்டு பெற்று கொள்ளணும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6:11 பவுல் சொல்லுவாரு, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நீங்க கழுவப்பட்டுட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்களாக்கப்பட்டீங்க. ஆமென். நம்ம பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டதால், நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுனால, அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுனால, இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நம்ம இந்த பரிசுத்தத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில காண்பித்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டாயிற்று. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பிரதிபலிப்பு இருக்கிறதா? இந்த பரிசுத்தத்தை நம்ம வெளியில நம்ம காண்பிக்கிறவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? எப்போ வரைக்கும் காண்பிக்கணும்? நம்ம சாகுற வரைக்கும். இல்லைன்னா ஆண்டவருடைய வருகை வரும் வரைக்கும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம காண்பித்து கொண்டே இருக்கணும். இன்னும் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்திற்காக தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கணும். பூரண பரிசுத்தம் நம்மளுக்கு வரும் எப்பன்னா 1 யோவான் 3:1 இருந்து 3 வரைக்கும் வாசித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணித்து நம்ம ஆவியினால் நடத்தப்படும் போது நம்ம பரிசுத்தமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். பூரண பரிசுத்தம் அங்கதான் கிடைக்கும். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த பரிசுத்தம், அந்த பூரண பரிசுத்தம் ஆண்டவர்கிட்ட நம்ம போய் நிற்கும் பொழுதுதான்
அவருக்கு ஒப்பான ஒரு பரிசுத்தத்தை தேவன் அந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்து பரலோகத்துக்கு கூட்டு போறார். ஆமே. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவனா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான், அனுதினமும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. இந்த நிரந்தரமான ஒரு பரிசுத்தம், அவர் இருக்கிற வண்ணமாகவே மாறிவிடுகிறதான பரிசுத்தம் நம்மளுக்கு வேணும். வாழ்கிற நாட்கள்ல சரீரத்தை பரிசுத்தமாய் வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். 1 கொரிந்தியர் 6:19 ஒரு வார்த்தை சொல்கிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி நீங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமே. பரிசுத்தத்தோடு ஒரு ஆராதனை, ஒரு ஜெபம் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளே பயங்கர குப்பக்காடா உட்கார்ந்துட்டு கல்லர் கோகைய உட்கார்ந்துட்டு இல்ல பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கோவப்பட்டுட்டு எரிச்சல் பட்டுட்டு நம்ம சரீரத்துல செய்ய வேண்டிய சில காரியங்கள் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செஞ்சுட்டு நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படாது இல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். இதை நம்ம கெடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். சரீரம் தேவனுடையது. மோக இச்சைகளுக்கு உட்படாமல் அநேக பாவங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு நியூஸ் கேக்குறோம்ல. நியூஸ் எல்லாம் காதுல கேட்கிற மாதிரி வருதா? எவ்வளவு கஷ்டமான, நம்மனால ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி அந்த காரியங்களை நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு வேதனை. ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்யும் மாம்ச இச்சைகள் உலகத்துல சாத்தான் கடைசி நாட்கள் அவன் நாட்கள் முடிய போகுது என்று எண்ணி எல்லா பக்கமும் எப்படி எல்லாம் பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரையும் இந்த பாவத்திற்குள்ளாய் அடிமையாக்கி சீரழித்து கொண்டு இருக்கிறான் இல்ல. சபைகள்ல ஓரின சேர்க்கை திருமணம் வந்துருச்சு. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்ல பாத்தீங்கன்னா விவாகரத்து அதிகமாயிருச்சு. சீரியல் மோகம், மொபைல் போன்னாலே பிரிந்து போகிற குடும்பங்கள் அதிகமாயிருச்சு. 2வது திருமணம் பண்ணுனா தப்பான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு கிறிஸ்தவர்களே அப்படியே ரொம்ப ரெடியா இருக்காங்க இல்ல. கள்ள தொடர்பு, அநேக காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், திருமணமாகாமல் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, ஆபாச படங்கள், இதற்கு லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு காரியம் இன்றைய நாட்கள்ல அசுத்தமான அருவருப்பான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை தேடி மக்கள் நித்திய சந்தோஷத்தை இழந்து போய் நிற்கிறாங்க. பரலோக சந்தோஷத்தை இழந்து போயிட்டு இருக்காங்க. அதுதான் சாத்தானுடைய தந்திரமா இருக்கிறது இல்ல. ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு உடலை நீங்க பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தான் இருக்கணும். நம்மளுடைய கண்ணு அவருடைய கண்ணா மாறணும். அவருடைய செவியாய் மாறணும். அவரை தரித்து கொள்ளணும். டோட்டலா ஆண்டவர் நம்மள ஆளுகை செய்யணும். அவர் இயக்கணும். வேசி மார்க்கத்துக்கு விலகி சரீரத்தை பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அஹ் நம்மளுக்குள்ள ஒரு 5 ஐம்புலன்கள் சொல்லுவோம்ல, அதுதான் 5 விதமான கதவுகள் பிசாசு உள்ள போறதுக்கு. நம்மளுடைய கண்ணு, காது, இது மூலமா பாக்குறது, காது வழியா கேட்கறதா, வாய் வழியா பேசுறோம்ல. நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய தொடுதல், டச், எல்லாவற்றையும் அதனாலதான் ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டு சொல்றார். ரோமர் 6:11-14 வரைக்கும் வாசித்து பாருங்களேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய அவயவங்களை ஆண்டோடைய சமூகத்துல நீதியின் அவயவங்களாய், பரிசுத்தமான அவயவங்களாய் தேவனுக்கு ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுங்க. நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். நம்ம இந்த காரியத்தை நம்ம வயசாயிருச்சு, நம்மளுக்கு என்ன ஆக போகுது, நம்மள என்ன யார் என்ன செய்ய போறான்னு நினைக்கவே கூடாது. எந்த நேரத்திலயும் தட்டி விடுவதற்கு ஆமா ஒருத்தன் ரெடியா இருக்கான். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆமேன். எப்படி நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும்னா நம்மளுடைய இருதயம் முழுவதும்
அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட பட 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 ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதனாலதான் வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை வாசிங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற மன்னாவை, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நம்ம இருதயத்துல நம்ம பதித்து கொண்டே, இருதய பலகைகளை எழுதி கொண்டே இருக்கும் பொழுது தேவனுக்கேற்ற பரிசுத்தம் நம்மளுக்குள்ளாய் உருவாக ஆரம்பிக்கும். ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமே. யோபு சொல்றாரு, அவ்வளோ வயசாகி அவ்வளோ முடியாம அவ்வளோ இதெல்லாம் அவர் சொல்றாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியமேன் எப்படி நானு நினைவா இருப்பது எப்படி? ஒரு உடன்படிக்கை, நம்மளுடைய அவயவங்கள்ல உடன்படிக்கை. இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன், துன்மார்க்கமாய் நான் காரியத்தை யோசிக்க மாட்டேன், சரீரத்தை நான் இச்சையான காரியங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, சரீரம் இது தேவனுடைய ஆலயம், தேவையற்ற காரியங்கள் வாய்க்குள்ள அனுப்பவும் மாட்டேன். ஆமே. நம்ம சாப்பிடுற விஷயமும் சரி, நம்ம வெளியில நம்ம வார்த்தைகள் வர்றதும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தமாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். சங்கீதம் 101:3 தாவீது சொல்றாரு, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். இன்னைக்கு யோசித்து பாருங்க, குட்டில இருந்து வயசானவங்க வரைக்கும் தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க மாட்டேன்னு சொல்றோம். எல்லாருமே கண்ணு முன்னாடி போன் தான் வச்சிருக்கோம்ல. அதுதான் இருக்கு. காலையில எந்திரிச்சோடனே அதுலதான் முழிக்கிறது, படுத்தாலும் அதுலதான் முழிக்கிறது, அதுலதான் எல்லாம் பாக்குறது. அது எல்லா விஷயமும் அதுலதான் இருக்கு. பிள்ளைகளுக்கு நம்மளே என்ன பண்றோம்னா, பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போனை கொடுத்துட்டு, அப்பதான் வேலை செய்யறதுலயோ இல்ல நம்ம ஏதாவது ஒர்க் பண்றதுலயோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு போனை கொடுத்துட்டு நம்ம தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விட்டுடுறோம் இல்ல. எல்லா நேரமும் அந்த மொபைல் போன்ல தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்படி அந்த சரீரம் எப்படி விதமாய் பாதிக்கப்படும் யோசித்து பாருங்க. கண்ணு மூலமாய் உள்ள போற காரியங்கள் பிரெயினை பாதிக்குது, அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்குது. அது மட்டும் இல்ல, அதனுடைய வழியை விட்டு விலகி போவதற்கான எல்லா வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு, எல்லா காரியங்களும் இருக்கு. 1 Corinthians 6:20 வாசிக்கிறோம், இந்த சரீரம் நம்முடையதல்ல, அவருக்குரியது. நம்ம அறிக்கை செய்வோமா? நான் அவருக்கு பரிசுத்தம், என் சரீரம் அவருக்காய் பரிசுத்தமாய் இருக்கும். ஆமென். நான் அவருக்கு பரிசுத்தமாய் நான் வாழ்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தை ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும். எனக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா, 2 தடவை இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு மாதிரி ஒரு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வரும். ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஒரு மாதிரி கிடினஸ் ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நான் ஆண்டவர்ட்ட ப்ரே பண்ணும்போது, ஏன் ஏன் ஆண்டவரே திடீர்னு இப்படி வருதே, திடீர்னு இப்படி வருதே அப்படின் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்த, ஒரு வார்த்தையில சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீ ரொம்ப விரும்பி அஹ் நீ விரும்புற காரியம்தான் உனக்கு விஷமே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எனக்குள்ள ஆண்டவர் உணர்த்தினார். நான் விரும்பி செய்யற ஒரு காரியம்தான் அது விஷமா எனக்கு இந்த 2 தடவையும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்ததுன்றது ஆண்டவர் உணர்த்தினார். எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்தினாரு, நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கடலை. ஆமென். ஆமா. அந்த கடலை கிடைச்சுச்சுன்னா, அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி இந்த அரிசி சாப்பிட்ட ஆண்டவர் அது சாப்பிடக்கூடாது நோ சொல்லி இப்போ வரைக்கும் நான் சாப்பிடல ஆண்டவருடைய கிருபையில. ஒவ்வொரு காரியத்தையும் வேணா நம்ம வாய்க்குள்ள போறதும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நம்மளுடைய சரீரம் அவர் ஆலயம். அவருக்காய் வாழணும். அவருடைய நாம மகிமைக்காக இன்னும் நம்ம ஜீவனோடு, பலத்தோடு, சுகத்தோடு இருக்கணும்னா, நம்ம உட்கொள்ற உணவும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுக்கு சேரக்கூடிய உணவுகள் தான் உள்ள போகணும். ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம ப்ரே பண்ணிட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் சாப்பிட சொல்றாரு. தண்ணி குடிச்சாலும் ப்ரே பண்ணிட்டு குடி. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யணும். இது உணர்த்தினாரு. அப்புறம் தான் யோசித்தேன், இந்த 2 தடவையும் நான் பட்ட கஷ்டம் அன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா கடலை நான் சாப்பிட்டிருக்கேன். அது ரொம்ப அப்படியே சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகி, அதனால ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி அந்த இடத்துல ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், ஹெட்டேக் போய், சோ இந்த கஷ்டங்கள் ஒரு உணவுனாலையும் நம்மளுக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ சாத்தானே சோதிக்கிறான், சாத்தானே பலவீனப்படுத்திட்டான். நம்மளுடைய சாப்பிடுற உணவுகள், நம்ம செய்யற தவறுகள்னாலையும் நம்மளுக்கு பலவீனம் வருது, சுகவீனம் வருது, வியாதி வருதுன்றதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தும் பொழுது அதை விட்டு விடுவதற்கும் தயங்கவும் கூடாது. அநேகர் நான்வெஜ்னால எனக்கு டெய்லி சாப்பிட்டவங்க கூட ஆண்டவர் உணர்த்தி, நீ நான்வெஜ் எடுக்காத வேண்டான்னு சொல்லி தானியேல் மாதிரி பருப்பு காய்கறிகளுக்கு போனவங்க அநேகர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் சாப்பிடாம நிறைய பேர் சொல்றாங்க. இது இது செய்யறாது, ஆண்டவர் நோ சொல்லிட்டா நான் சாப்பிடுறது இல்ல. உணவு முறையிலையும் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சரீரத்தை
நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தருக்காக நம்ம வாழணும். அது ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதை விட்டு விடுவதுல தவறில்ல. அப்படி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு வேணும். இது இல்லாம என்னால சாப்பிடாம இருக்க முடியாது. பேஷண்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு பேஷண்ட் டயட் சொல்லும் பொழுது, மேடம் எனக்கு நான்வெஜ் மட்டும் சாப்பிடாதீங்க, சாப்பிட வேணாம்னு சொல்லிடாதீங்க மேடம். என்னால முடியவே முடியாது. இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால அது முடியவே முடியாது. இந்த காரியத்தை என்னால விட முடியாது இல்ல. அநேக சொல்கிற ஒரு காரியம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நோ சொல்லிட்டாருன்னா, அதுல நம்ம ஆமா கண்ட்ரோலா இருப்பது நல்லது. சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாப்பது நல்லது. அடுத்ததாய் உறவுகள்ல பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்ல 9ஆம் வசனத்துல, ஒருவரில் ஒருவர் பரிசுத்தமான அன்பிலே பெருகணும்னு ஆண்டவர் சொல்றார். சகோதர சிநேகத்துல அதிகமாய் அன்பில் பெருகணும். ஒரு சமாதானம், அன்பு, பரிசுத்தம் இது மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டதா இருக்கிறது. இதைத்தான் எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆமென். பரிசுத்தத்திற்கு அடையாளமே நம்ம எல்லார் கூடயும் அன்பா இருப்பதும் சமாதானமாய் இருப்பதுதான். யாரை குறித்தும் எந்த ஒரு கசப்பும், எந்த ஒரு பொறாமையும், எந்த ஒரு எரிச்சலும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. பிராங்கா இருக்கணும். நம்ம மைண்ட்ல என்ன நம்ம அவங்கள பத்தி நினைக்கிறோமா, அவங்கள பத்தி ஒரு கோபம் இருக்கா, ஒரு பத்தி ஒரு விஷயம் அவங்க பண்றது நம்மளுக்கு கஷ்டமா இருந்ததா, ஓப்பனா அவங்கள்ட்ட தான் பேசணும். அவங்கள்ட்ட தான் சொல்லணும். அந்த நபர்ட்ட நீங்க செஞ்சது எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க பேசுனது கஷ்டமா இருக்கு. அது இன்னொரு பர்சன்ட்ட நீங்க சொல்லும் பொழுது அது தவறாய் நம்மளுக்கு அந்த நியூஸ் வேற மாதிரி நிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உறவுல பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னு ஆண்டவர் பேசுறாரு. இதனால நிறைய குடும்பத்துக்குள்ளேயே பயங்கர போராட்டம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் நான் அப்படி சொன்னேன், நான் இப்படி சொன்னேன், இப்படி நினைச்சுதான் சொன்னேன். அது நம்ம காதுக்குள்ள வரும்போது, நம்மள்ட்ட வரும்போது பெரிய ஒரு குற்ற உணர்வுல நம்ம கூண்டுல நிக்கிற மாதிரி நிக்க வச்சிருவாங்க சில நேரத்துல. நம்ம பிராங்கா இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்கிற வாழ்க்கையில, ஆண்டவர் கூட இருக்கிற வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா இருந்துட்டு, நான் பரிசுத்தமா இருப்பேன். ஆனா யார் கூடயும் நான் பேச மாட்டேன். யார் பண்றதும் எனக்கு பிடிக்கல. எல்லாரும் குறிச்சும் ஒரு கசப்பு இருக்கு, ஒரு குறை இருக்கு. அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அது ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. இந்த தெசலோனிக்கே பட்டணத்து மக்கள்கிட்ட தீமோத்தேயு பவுல் அனுப்பி, அவங்க அன்பில வளர்ந்திருக்காங்களாப்பா, நீ பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதுதான் இந்த 3ஆவது அதிகாரத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தீமோத்தேயு போறாரு. அங்க போய் பார்த்துட்டு சொல்றாரு, அவங்க விசுவாச அன்பில வாஞ்சியா இருக்கிறாங்க. பவுல்ட்ட சொல்றாரு. 12ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. இதை கேள்விப்பட்ட உடனே பவுலுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, இந்த பட்டணத்து மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புல இருக்காங்க. இந்த அன்பு எப்படி இருக்கணும், அப்படியே இருக்கக்கூடாது, ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடாது, அதுல குறையவும் கூடாது. இந்த அன்புல நீங்க வளரணும்னு தான் சொல்றாரு. இந்த அன்பு ஒவ்வொரு நாளும் பெருகணும். நம்மளுக்குள்ள இருக்கிற அன்பு ஒவ்வொரு நாளும் பெருகணுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சிருக்கிற அந்த அன்பு குறைய கூடாது. ஆமென். அன்புல ஓவர்ஃப்ளோ ஆகணும்னு பவுல் சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? கேட்டாரா? கண்டிப்பா கேட்டாரு, செஞ்சாரு. அது 2 தெசலோனிக்கேயர்ல ஆன்சர் கொடுக்கிறாரு. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, சகோதரரே, நாங்கள் எப்போதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும், விசுவாசம் பெருகிருச்சு. நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும். ஆமென். அன்பு இங்க என்ன ஆயிருச்சு, அவர் ஜெபம் பண்ணோன்ன இன்னும் அதிகமாயிருச்சு. அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அன்பு அதிகரிக்கணும். நம்மளுடைய குடும்பத்துல கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கணும். அப்பா அம்மாவுக்குள்ள அன்பு அதிகரிக்கணும். இல்ல பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அன்பு அதிகரிக்கணும். அப்பா பிள்ளைங்க, அம்மா பிள்ளைங்க இவ்வளவு அன்பு அதிகரிக்கணும். விசுவாசிகளுக்குள்ள, உறவுகளுக்குள்ள அன்பு அது பரிசுத்தமான அன்பு இது அதிகரிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பொய் பேசக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க கூடாது. யாரை குறித்தும் ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்திலேயே தீமையாய் பேசக்கூடாது. உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும். குடும்பத்திற்குள்ளாக உண்மையுள்ளவர்கள். அதே நிமிஷம் நம்மளுடைய உறவுகளுக்குள்ளாக உண்மையுள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்த சில நேரத்துல நீங்க யோசித்து பாருங்களேன். எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு குடும்பத்துல நம்ம வாழ்றோம்னா
நம்ம ஆண்டருடைய பிள்ளைங்களா, நம்ம பரிசுத்தத்துல நிலை நிற்கிறோமா, இல்ல நம்ம ஆவின் கனிகள் உடையவங்களான்றத நம்மனால ப்ரூஃப் பண்ண முடியாது இல்ல. சோ இக்கட்டான சூழ்நிலைக்கு சில நேரத்துல ஆண்டவர் அனுமதிப்பார். ரொம்ப கடினமான மனிதர்களை, ரொம்ப கஷ்டம். அவங்கள எல்லாம் நேசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறவங்கள நம்மனால என்ன பண்ண முடியாது? நேசிக்க முடியாது. அவங்கள தான் நம்மளுக்கு நம்ம பக்கத்திலேயே விடுவாரு ஆண்டவர். அன்பை இப்ப காட்டு பாப்போம். இவ்வளோ நாள் நீ நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமா வாழ்றேன் ஆண்டவரே, நான் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சொல்றோம். இப்ப நீ காட்டு. உன்னால மன்னிக்க முடியுமா? அவன் வீட்டுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். உன்னால மன்னிக்க முடியுமா? அன்பே செலுத்த முடியாத ஒரு அன்லவபிள் பீப்புள சில பேரை நம்ம கிட்ட ஆண்டவர் விடுவாரு. கிறிஸ்துவின் அன்பினால இல்ல புறங்கூறுகிற மக்களை, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிற மக்கள நம்ம கூடயே இருக்க வைப்பார். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல இருப்பாங்க. நம்ம போற இடத்துல இருப்பாங்க. ஏன் நம்ம உறவுக்குள்ளேயே இருப்பாங்க. உறவுகளுக்குள்ளேயே நம்மள வேற மாதிரி நேரா பார்க்கும்போது அப்படி பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. சூப்பரா இனிக்க பேசுவாங்க. நான் அங்கிட்டு போய் அங்க நம்மள பத்தி அவ்வளவு அவதூறான காரியங்கள சொல்லுவாங்க. மோசமா பேசுவாங்க. அவங்கள நம்மனால நேசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம நேசிப்பவர்களை நேசித்தால் அதற்கு பலன் இல்ல இல்ல. அவங்கள நேசிக்க முடியுமா? அநேக நேரத்துல நம்மள என்ன பண்ணிடுறோம்? அநேகரை குறை சொல்லுகிறவர்களாய், அவங்க பாரு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி ஒரு காரியம் ஒரு தேவ மனுஷன் சொல்லுவாரு. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அவர் இப்படி சொல்லுவாரு. ஒருவரை நீ குறை சொல்றதுக்கு முன்னாடி, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில நீ போய் இருந்து பாரு. ஒரு 10 நாள் இருந்து பாரு. ஒரு 10 நாள் இல்ல? ஒரு காரியத்த அவங்க செய்யல, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு இவ்ளோ நம்ம அவங்கள பத்தி நம்ம தப்பா பேசுறோமே! அந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்க கூடாது. அவங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது. அவங்க பேசியிருக்க கூடாது. பிள்ளைகள இப்படி வளர்த்துருக்கணும். இந்த மாதிரி இவங்க தான் சரியில்ல. தாய் சரியில்ல. தகப்பன் சரியில்ல. பிள்ளைக வளர்த்த முறை சரியில்ல. நம்ம அநேக நேரத்துல மற்றவர்களை குறை சொல்லி பேசுகிறோமே! அவர் சொல்லுவாரு, "ஒரு 10 நாள் நீ அந்த குடும்பத்துல போய் அந்த மனுஷியா இருந்து பாரு. எப்பேர்ப்பட்ட அந்த பாடுகள் வழியாய் அவர்கள் போகிறார்கள் என்று." இல்ல? அப்படிதான் ஒவ்வொருத்தரையும் நம்ம நெனச்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதே தேவன் நம்மேல் பொறுமையாய் இருந்ததுனாலதான். எத்தன வருஷம்? 40 எனக்கெல்லாம் 40 வருஷம் ஆண்டவர் பொறுமையாய் காத்திருந்ததுனாலதான், இத்தனை பெரிய ஒரு கிருபையை தேவன் இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். யாரையும் வெறுக்காதபடி பொறுமையோடு அந்த உறவுக்குள்ளாய் ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஆமென். ஒரு பாஸ்டர் இருந்தாராம். அவருக்கு ரொம்ப தூரத்து சொந்தம். ஒரு வயதான ஒரு மனிதர் தூரத்து சொந்தம். அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர குறித்து நெறைய காரியங்கள் அவரு கேள்விப்பட்டிருக்காரு. இருந்தாலும் ஓகே பரவால்ல. நம்ம ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். அவங்கள நேசிச்சு நம்ம கவனிப்போம்னு அன்னைக்கு நைட்டு அவருக்கு நல்ல டின்னர் குடுத்து எல்லாம் பண்ணும்போது, ஆண்டவர பத்தி சொல்லியிருக்காரு. சொல்லும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, "எனக்கு கிறிஸ்டியானிட்டி பத்திலாம் எனக்கெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லப்பா. ஏன்னா அ ஜீசஸ் எப்படிப்பட்டவர்ன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கிறிஸ்டியன்ஸ பார்க்கும்போது, ஜீசஸ பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அந்த விருப்பமே எனக்கு கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் கூட உண்மையான கிறிஸ்தவனே இல்ல நான் பார்த்த வரைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவர் பேசுறாரு. "அதுக்கு என்னுடைய என்னுடைய சாமியே நான் வணங்கிட்டு போயிருவேனே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசினாராம். அப்போ இந்த இவரு காலையில சரி நீங்க காலையில கொஞ்சம் சீக்கிரமா இவருக்கு பிடிக்கல. அவர் பேசினது எதுவுமே பிடிக்கல. உடனே நீங்க எப்ப கிளம்புவீங்க? எப்ப கிளம்புவீங்கன்னு கேட்டு காலையில வெள்ளனாவே அவர் அனுப்பிச்சு விட்டாராம். அப்ப ஆண்டவர் உணர்த்தினாராம். நீ நீ மனம் திரும்பணுன்றதுக்காக நான் எத்தனை நாட்கள் நான் பொறுமையோடு உனக்காக நான் காத்திருந்தேன். இந்த மனுஷன் 80 வயசு ஆச்சு. 80 வயசு வரைக்கும் அவன் திருந்துவான்னு இப்ப வரைக்கும் நான் பொறுமையோடு நான் காத்துட்டு இருக்கனே. நீ ஒரு நைட்லயே அவன் பேசுற பேச்ச கேட்டு நீ தொரத்தி விட்டுட்டியே. ஏன் பொறுமையோட அவன நீ டீல் பண்ணியிருக்க கூடாதான்னு ஆண்டவர் கேட்டாராம். அநேக நேரத்துல அப்படிதான். நம்மளுடைய பேச்சுக்கு, நம்மளுடைய காரியத்துக்கு அவங்க ஒத்து வரல. ஒரசிபாய் பிரதர் எப்பவுமே சொல்லுவாரு. நல்லா சிரிச்சுட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. சந்தோஷம் தான். கொஞ்சம் லைட்டா உரசி பாரு. நீங்க பண்றது தப்புன்னு மட்டும் நீ சொல்லி பாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அது சொல்லுவாங்க. மற்றவர்கள்ட்ட நம்ம பேசும்போது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது. நம்ம பழக தான் அவங்களுடைய பிளஸ், மைனஸும் தெரியும். நம்ம அந்த நேரத்துல நம்ம இல்ல நீங்க இப்படி பண்றது தப்பு சிஸ்டர். நீங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்னோம்னா, எப்பேர்ப்பட்ட ஒரு எகெயின்ஸ்டா அப்படி திரும்பக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். எல்லாருக்குள்ளயும் அந்த உணர்வு. உண்மையுள்ளவர்களாய் நம்ம வாழணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. பரிசுத்தத்தோடு கூடிய ஒரு அன்பு. அந்த அன்புல நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா, இதுல நம்ம கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சமாதானமான ஒரு உறவு. அல்லேலூயா. ஆங்கர் நம்ம கோபங்கிறது இல்ல, ஆங்கர் இங்கிலீஷ்ல இல்ல.
அதுல ஒரு டி மட்டும் சேர்த்துக்கோங்களேன், டேஞ்சரா மாறிடும். டி ஃபார் டாக், இல்ல நாய் போன்ற ஒரு குணம், அது வந்து டேஞ்சரா மாறிடும். ஆங்கர் இஸ் ஒன் லெட்டர் ஷார்ட் ஆஃப் டேஞ்சர். ஆமென். அப்படிப்பட்டவர்களாய் நம்ம இருக்காதபடி தேவனுக்குள்ள, நம்ம உறவுக்குள்ள, அப்பதான் வந்து ஸ்மூத்தா இருக்கும். நம்மளுக்கு ஒரு சாட்சி இருக்கும். உறவுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை இந்த நாள்ல ஆண்டவர் கொடுப்பாராக. அது எப்பேற்பட்ட உறவா இருக்கலாம். கணவன் மனைவி உறவு, அம்மா நம்மளுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு, நம்மளுடைய நண்பர்கள் உறவு, உறவினர்கள் உறவு, நம்மளுடைய விசுவாச குடும்ப உறவு, எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தமான ஒரு அன்புள்ளவர்களாய் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 4 11 12 அந்த வசனங்கள் பாருங்களேன். உத்தியோகத்தில் நம்ம வேலை பார்க்கிற இடத்துல பரிசுத்தமாய் நம்ம இருக்கணும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய் நடந்து, புறம்பே யார் இருக்கா? பக்கத்து வீட்டுல, நம்ம வேலை செய்யற இடத்துல. சோ இவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய் நடக்கணும், பரிசுத்தமாய் நடக்கணும்னு சொல்றார். 1 தெசலோனிக்கேயர் 4:12 அடுத்த வார்த்தை, இந்த தெசலோனிக்கே பட்டணத்து மக்கள் எப்படி இருந்தாங்களாம்? அமைதலற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வசனம் சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். சொந்த கையினால வேலை செய்யுங்க. ஆமென். சோம்பேறிகளாய் தன்னுடைய வேலையை தாங்களே செய்யாதவர்களாய், வேலையில உண்மை இல்லாதவர்களாய் இருந்ததினாலதான் பவுல் சொல்றாரு, பதட்டமாவே இருக்கிறது. அமைதியா இருக்கணும், சோம்பேறித்தனமா இல்லாதபடி ஆண்டவருக்காக இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா, கடவுளுக்காக நாங்க எத்தனை பேரு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எப்பவும் நம்ம அந்த பதட்டமா இருக்காதபடி, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதபடி, நம்ம வேலையை நம்ம செய்யாம, நம்ம வந்து கணவனை செய்ய சொல்றது, மற்றவர்கள்ட்ட செய்ய சொல்லி கொடுக்கறது, மற்றவர்களை வேலை வாங்குகிறவர்களா இல்லாதபடி நம்ம வேலைய நம்ம தான் செய்யணும். ஆமென். நம்ம வேலைய நம்ம தான் செய்யணும். பதட்ட படிக்கிறவர்கள் அவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டென்ஷனா இருப்பாங்க. மற்றவர்களும் என்ன பண்ணுவாங்க? டென்ஷன் ஆக்கிருவாங்க, பதட்டமாக்கிருவாங்க. வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அநேக நேரத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தேவன் கொடுத்திருக்கிற வேலையில உண்மையாய் நம்ம போய் வேலை செய்யணும். இதுதான் ஆண்டவர் சொல்ல, டைமை வேஸ்ட் பண்ணாதபடி, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தேவன் நம்மளுக்கு அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை பிரயோஜனமாய் நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி, இந்த நேரத்துல இந்த வேலையை நான் முடிக்கணும், இந்த நேரத்துல என்னுடைய ப்ரேயர் டைம், இதுல யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது நான் பைபிள் படிக்கிற டைம், எல்லாமே ஒரு டைம் டேபிள்ல ஒரு பங்க்சுவலா ஒரு பெர்ஃபெக்ட்டா நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம டிசிப்ளினா நம்ம கரெக்ட் பண்ணும் போதுதான் நம்மளை பார்க்கிற பிள்ளைங்க ஜாக்கிரதைப்படுவாங்க. அம்மா எப்பவுமே அம்மா பார்த்தாலே ஒரு ப்ரேயர் லைஃபோட முட்டி போட்டு அவங்க ப்ரே பண்ணுவாங்க. இந்த டைம் அம்மா ப்ரேயர் டைம், இந்த டைம் அம்மா சமைக்கிற டைம், இந்த டைம் அம்மா வந்து அவங்களுடைய வேலையின் காரியத்தை பார்ப்பாங்க, வேலைக்கு போவாங்க, இந்த காரியத்தை செய்வாங்க. நம்மளை பார்த்து வளருகிற பிள்ளைகள் நம்மள ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்குவாங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:10 வாசிக்கிறோம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. ஆமென். ஜெபம் செஞ்சுட்டே இருந்தா போதும். நிறைய பேர் நினைக்கிற காரியம் என்ன, வேலை செய்ய வேண்டாம். ஆண்டவர் கொடுப்பாரு, எங்கேயாவது காக்காவை அனுப்புவாரு இல்ல. அநேக சூழ்நிலையில அப்படிப்பட்டவர்களாய் நம்மளை நாம ஏமாற்றி நம்மளை நாம வஞ்சித்து விடக்கூடாது. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அநேகர் வேலைக்கு போகாம சும்மா ரோட்ல சுத்திட்டு இருக்கிற எத்தனை பேரை நம்ம பாக்கிறோம். எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னே தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும் பொழுது ஒரு பக்கத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், பாண்ட் இருக்கும், அது பக்கத்துல நிறைய ஒரு பார்க் மாதிரி வச்சிருப்பாங்க. எதுக்கு உட்கார்ந்துருக்காங்கன்னே தெரியாது. அவ்வளோ மக்கள் சும்மா உட்கார்ந்து படுத்துக்கிட்டு பேசிட்டு இல்ல, வேலைக்கும் போறது இல்ல, எந்த ஒரு காரியத்தையும் ஊர் சுற்றி கொண்டு இருந்து ஒழுங்கற்று திரிகிற ஜனங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்யணும். அநேகர் ஒரு வேலைக்கு போனா இன்னொரு வேலையை மாற்றி மாற்றி அந்த வேலையில நிரந்தரமா இருக்க முடியல. ஸ்கூலு காலேஜ் பிள்ளைகளுக்கு மாற்றிக்கொண்டே இருப்பது, எங்கேயும் நிரந்தரமா வேலை செய்யாத ஒரு நிலைமை.
ஒரு பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும். தாங்கள் உண்மையாய் சம்பாதித்த பணத்துல சாப்பிடணும். அந்த சொந்த பணத்துல நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும். மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க கூடாது. ஆமென். ஆபீஸ்க்கு போறது, வேலைக்கு போறது, சரியான நேரத்துக்கு போறது, எல்லாவற்றிலும் நம்ம உண்மையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். பரிசுத்தமாய் இருக்கணும். நம்மை பார்க்கிறவர்கள் இவங்க எல்லா வேலையிலும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. இவங்க கிறிஸ்தவங்க. இவங்க கரெக்ட்டா வேலையை செஞ்சு முடிப்பாங்க. உண்மையைத்தான் பேசுவாங்க. எந்த சூழ்நிலையும் உண்மையாதான் இருப்பாங்க. இதுதான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம்னு பவுல் சொல்றார். சமுதாயத்துல நம்ம உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். ஆமென். கிறிஸ்தவ அடையாளத்தை நாம் வேலை செய்யும் இடத்துல, நம்ம இருக்கிற இடத்துல காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச் இல்ல. உண்மையுள்ள வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 28:20 சொல்லப்படுது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதம். எல்லா சூழ்நிலையும் நான் உண்மைதான் பேசுவேன். உண்மையாதான் நான் இருப்பேன். நம்ம அந்த ஒரு நம்மளுடைய அந்த ஒரு காரியத்தை நம்ம அப்படியே எடுத்து நம்ம கடைபிடிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ஊரோடு ஒத்து வாழ்வது நமக்கு கிடையாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். செத்த மீன்கள் பாருங்க, தண்ணீரோடு அடித்து செல்லும் இல்ல, அது அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா உயிருள்ள மீன்கள் தான் அதற்கு எதிர்நீச்சல் போட்டு வெளியே மேல வர பாக்கும் இல்ல, ஏறி வர பாக்கும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தவறான காரியத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். அநேகர் ஆண்டவரை அறியாதவங்க கூட இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இது லீகலா இருக்கிற காரியங்கள் அதுதான் நான் செய்வேன். இந்த காரியங்களை நான் பண்ண அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் கூட வேலை பார்க்கிற டாக்டர்ஸே இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாதவங்களே இருக்காங்க. இந்த உண்மையான காரியத்துக்கு நான் ஒத்துழைக்கிறேன். இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு கொடுத்தாலும், நீங்க எவ்வளவு பேசினாலும், என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும், நான் கம்பல் பண்ணாலும் நானு நோ சொல்லுவேன்ற மாதிரி ஆண்டவர் அறியாதவங்களே இருக்காங்க. நம்ம நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஐயோ அவங்க திட்டிருவாங்க, பாஸ் திட்டிருவாங்க, இவங்க ஏதாவது சொல்லிருவாங்க, நான் செஞ்சே ஆகணும், இந்த காரியத்துக்கு நம்ம ஒத்துழைச்சே ஆகணும், இல்லைன்னா வேலையில இருந்து தூக்கிடுவாங்க, சண்டே வர சொல்றாங்க, டபுள் சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம சர்ச்சுக்கு போகலைனாலும் பரவாயில்ல, நம்ம போய் அந்த வேலையை முடிச்சு கொடுக்கலாம். அநேக நேரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு நம்ம ஒத்துழைத்து பணத்திற்காக, மற்றவர்களுக்காக, அவர்களை சந்தோஷப்படுத்த வேலை போயிருமே, நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு அநேக நேரத்துல இந்த காம்ப்ரமைஸ் லைஃப் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமென். மற்றவர்களை ஏமாற்றுவது, சண்டை போடுற காரியங்கள், வெளியில நம்ம பேசுகிற பேச்சுகள், பரியாசம் பண்ணுகிற காரியங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், போன்லயே உட்கார்ந்து இருக்கிறது, வேலை தளத்துல டிவி பாக்குறது, சீரியல் பாக்குறது, ஷார்ட்ஸ் பாக்குறது, நிறைய காரியங்கள் நம்மளுக்கு துன்மார்க்கமான நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சங்கீதம் 1 எடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்துரும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீ நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. ஆண்டவர் அவ்வளவு தெளிவா வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அநேக பிள்ளைங்க சொல்லுவாங்க, நல்ல படம் தான் சொன்னாங்க ஆண்டி, அதனாலதான் நான் போயிட்டு வந்தேன். பிள்ளைங்க சொல்லுவாங்க, கூப்பிடுவாங்க அப்படிதான் இல்ல. தேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது உன்னை பாக்குற ஒரு சர்ச்சில இருந்து பாக்குறவங்க உன்னை பார்க்கும்போது நீ நல்ல படம் தான் பாத்துட்டு வந்த எல்லாரும் சொல்லுவாங்களா? என்ன எப்படி ஒரு சாட்சி இருக்கும்? எப்படி ஒரு இது இருக்கும்? இப்ப ஒரு 10 பேரு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு உண்மையா ரசிக்கப்பட்ட ஒரு பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, தம்பி நீ குடிக்காத, நாங்களாம் குடிக்கிறோம், நீ கொக்கோ கோலா மட்டும் குடின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு குடிச்சா, திடீர்னு எல்லாம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? 10 பேரு மட்டும் குடிச்சாங்க பாவிங்க அவங்க, இந்த ஒருத்தன் மட்டும் தான் நீதிமான், அவன் கொக்கோ கோலா குடிச்சானா சொல்லுவாங்க? 11 பேர் குடிகாரங்க குடிச்சாங்கன்னு தான் நியூஸ் வரும் இல்ல. வேற எங்கும் போய் நம்ம கஷ்டப்பட்டு பாவம் செய்ய தேவையில்லை. இன்றைய நாட்கள்ல எல்லாமே போன்ல ஒரு கிளிக் போதும். ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா டோட்டல் பாவமும் நம்மளுடைய போனுக்குள்ள, ஆமா எல்லாமே இருக்கு. நம்ம தடுமாறி கீழே விழுவதற்கு கையிலேயே பாவத்தை வைத்துக் கொண்டு அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். எந்நேரம் வேணாலும், யார் வேணாலும், எப்பேற்பட்ட பரிசுத்தவனா இருந்தாலும் விழுவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. போன் இல்லாம யாருமே இருக்க முடியல. யோசித்து பாருங்க. நம்ம ஒரு நாள் டாஸ்க் வச்சு பாப்போமா? நம்ம போனை தொடாம ஒரு நாள் நம்ம இருந்து பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மனாலேயே முடிய மாட்டேங்குது இல்ல. யாருக்காவது போன் பண்ணணும், நம்ம நல்ல விஷயத்துக்கு தானே எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு எடுப்போம். அது உள்ள ஆட்டோமேட்டிக்கா உள்ள சாத்தான் சொருகி விட்டுருவான் இல்ல. ஒரு அம்மா பார்க்கும்போது குட்டி பாப்பாவை கூட்டிட்டு கைய பிடிச்சு போன் பேசிக்கிட்டே, அந்த குழந்தை அந்த கையில இருக்கான்னு கூட தெரியல, போன் பேசிக்கிட்டே போறாங்க. அந்த குழந்தை அங்கிட்டு அங்கிட்டு வேடிக்கை பார்த்து, ஒரு சின்ன குழந்தை
அது மாதிரி ஒரு ஒரு வீடியோ வந்திருக்கும் உங்களுக்கும். அந்த அம்மா ஃபோன் பேசிட்டே காய எடுத்து எல்லாம் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ள ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. மறந்து போய் அந்த குழந்தை அழுகுது. அந்த குழந்தைய தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாங்க. ஒரு அம்மா ஆட்டோல விட்டுட்டு ஃபோன் பேசிக்கிட்டே குழந்தைய விட்டுட்டு ஆட்டோல விட்டுட்டு போகுது. அந்த ஆட்டோக்காரர் தூக்கிட்டு ஓடுறாரு. இது உண்மையா நடக்கிற காரியங்கள். அந்த ஃபோன்னால எத்தனை விதமான பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள இல்ல வேலை பார்க்கிற இடத்துல வேலை போயிருக்கு. ஃபோன்னால எத்தனை பேருக்கு வேலை போயிருக்கு. ஃபோன்னால எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. ரொம்ப 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 ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ல சொல்லப்படுது. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி. ஆமென். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும், கபடற்றவர்களும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும், தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென். அசால்ட்டா வாழாம நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சால்ட்டா வாழணும்னு ஆண்டவர் சொல்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றார். சோ அப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம சரீரத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில 4 செவுத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்றோமா? நம்மளுடைய உறவுகளுக்குள்ள பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்கிறோமா? தேவன் கொடுத்திருக்கிற வேலையில, உத்தியோகத்துல, நம்ம பக்கத்து நம்மளுடைய தெருவுல நம்ம வசிக்கிற எல்லாருக்கும் முன்பதாக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மளுக்கு வேணும். நம்மளாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று சொல்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரணுமே தவிர அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுத்து, அப்பா அப்பேற்பட்ட பரிசுத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. என் தேவன் எங்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. என் ராஜா எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ராஜா. அப்பேற்பட்ட பரிசுத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வாஞ்சிக்கிறவங்க கேளுங்க. ஆண்டவருக்குள்ள நம்ம இன்னும் பரிசுத்தமாக தேவனுடைய காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். நம்மளோடு கூட இடைப்படுவார். ஆண்டவருடைய சத்தம் எல்லாருக்கும் கேட்கும். ஆண்டவர் நம்மோடு கூட உறவாட ஆரம்பிப்பார். நம்மள எல்லாம் ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன் நம்ம கூட இருக்கிற உதவிக்கு செய்யற ஏஞ்சல்ஸ பார்க்க முடியும். நம்ம கூட நடக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வல்லமையாய் தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். எல்லாரையும் ஆண்டவர் உருவாக்குவார். ஆண்டவர் இடத்துல நம்ம வாஞ்சித்து கேட்போம். ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த இரவு நேரத்துல என் கர்த்தர் எங்களோடு கூட பேசின அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. என் தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. அப்பா நான் அவருக்கு பரிசுத்தம் சொல்லுவோமா? நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஹல்லேலூயா. எங்க நெற்றியில நீர் எழுதியிருக்கிறீங்கப்பா. என் தேவனுக்கு நாங்கள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே எப்பொழுதும் இந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்க அப்பா எங்களுக்கு தேவன் கிருபை செய்வீராக. என் கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பேற்பட்ட பரிசுத்தத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அப்பா உமக்குள்ள எங்களை வைத்துக் கொள்வீராக. அப்பா ஸ்தோத்திரம். பூரண பரிசுத்தம் உள்ளவர்களாய் அப்பா உமக்கு ஒப்பாய் நீர் மாற்றுவீர் என்று எங்களுக்கு வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே அதன்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் நினைக்கிற நினைவுகள், சிந்திக்கிற சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கணும். ஒருத்தருக்கு விரோதமாய் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நினைக்காதபடி, யோசிக்காதபடி, முறுமுறுக்காதபடி, புலம்பாதபடி, அப்பா தவறாய் மற்றவர்களை குறித்து குற்றம் பேசாதபடி, குறை பேசாதபடி, எல்லா சூழ்நிலையும் நாங்கள் எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உண்மையுள்ளவர்களாய் இருக்க அப்பா ஸ்தோத்திரம். அன்புள்ளவர்களாய் இருக்க இன்னும் அன்பிலே நாங்கள் பெருக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பேற்பட்ட கிருபையை, பரிசுத்தத்தை, அன்பை, விசுவாசத்தை, உண்மையை எங்களுடைய ஊழியத்திலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் ஆண்டவரே சகோதரர்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள அப்பா நீர் கொடுத்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க சுவாமி. ஊழியத்துல ஆண்டவரே தெசலோனிக்கே பட்டணத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பவுல் எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனையும் ஆண்டவரே அப்பா கற்றுக் கொடுத்த காரியங்கள் அத்தனையும் எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கொடுத்து
ஆசீர்வதிங்க சுவாமி. சரீரத்துல பரிசுத்தம், உறவுல பரிசுத்தம், ஆண்டவர் உத்தியோகத்துல பரிசுத்தம், ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை அப்பா நாங்கள் தொடரும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.